ராஜஸ்தான் ராயல்ஸ் அனலைஸ் பண்ணுவோம். இவங்களுடைய பேட்டிங் லைனப்ல இந்த வாட்டி ஒரு சேஞ்ச் நடக்க போகுது. ஏன்னா சஞ்சு சாம்சன் ஓபன் பண்ண போறாரு. இந்த டாப் ஆர்டர் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. 5 இந்தியன் பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா ஆடக்கூடிய பிளேயர்ஸ், ஒரு டிபெண்டபிளான பேட்டிங் இவங்க கிட்ட இருக்குன்னே சொல்லலாம். இதை தாண்டி ஃபினிஷ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸா இருக்கிறது ஹெட்மேர் அண்ட் ஹசரங்கா. ஹசரங்கா எந்த பொசிஷன்ல விளையாண்டாலுமே அவருடைய பேட்டிங்கை ஸ்டெப் அப் பண்ணி ஆகணும். ஏன்னா பேட்டிங் டெப்த்துமே அதுக்கப்புறம் ஆர்ச்சர் தான் வராது நம்பர் 8ல. ஸோ அவங்க டெப்த் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால இந்த டாப் 7 மேல அதிகமா டிபெண்ட் பண்றாங்க. அவங்க கண்டிப்பா ஃபயர் ஆகி ஆகணும். பவுலிங்ல வந்துட்டு ஆர்ச்சர் அண்ட் சந்தீப் சர்மா பவர் பிளேல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அண்ட் ஸ்பின் பவுலிங்க்குமே தீக்ஷனா அண்ட் ஹசரங்கா இருக்காங்க. மீதி இருக்க 4 ஓவர்ஸ் போடுறதுக்கு வந்துட்டு 2 குவாலிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்காங்க, துஷார் தேஷ்பாண்டே அண்ட் ஆகாஷ் மத்வால். டெத் பவுலிங்ல யார் இதுல வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் கேப்டன் பண்ணும்போது ரியான் பராக் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு பார்க்கணும். ஸோ போன ஃபியூ சீசன்ஸாவே ஆர்ஆர் கிட்ட ஒரு நல்ல பிளேயிங் 12 இருந்திருக்கு. பட் ஸ்டில் அவங்களால அந்த ஃபைனல் லைனை கிராஸ் பண்ண முடியல. அதுக்கான காரணம் வந்துட்டு ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே கம்மியா போயிருக்கு. இந்த வாட்டி அது நடக்காம இருக்கிறதுக்காக ஒரு சாலிடான டீம் வச்சிருக்காங்க. அண்ட் ரேங்கிங்லயுமே